ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னொரு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த ஒரு நாளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எந்த நாளுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு சொத்து எழுதிக்கிறோம், பண்ணிக்கிறோம், செஞ்சுக்கிறோம். அதை தாண்டி எந்த ஒரு விஷயத்தையுமே சொத்தை நம்ம எழுதுறத இது பண்ணுறத காட்டியும் நம்மளுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். அது மட்டும்தான் நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குது. அதை தவிர நம்மளுக்கு தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதனால நான் என்ன இது பண்ணேன்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் இது பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலைக்கு நம்ம இது பண்ணக்கூடாது. நம்ம எந்த ஒரு இதாக இருந்தாலும் சமாளிக்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதெல்லாம் நம்ம தேவையில்லாத இதெல்லாம் பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் நம்மளுக்கு பார்த்து நம்ம இது பண்ணிக்கிட்டனாலே நம்ம போதும் அப்படின்னோடனே, சில விஷயங்கள் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் இது பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு இருக்கணும். அது இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியும், செய்ய முடியுமே தவிர, அதை தவிர நம்மளுக்கு வேறு எந்த ஒரு இதுலேயும் எதையுமே பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நமக்கு இருக்குது. அப்படிங்கிறத தாண்டி நம்மளால் ஒரு முயற்சி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதனாலேயே நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே, நம்மளுக்கு இது பண்ணிக்கலாம். எதையுமே நம்மளுக்கு ஒரு சில சூழ்நிலைகளை கடந்து போகிறதுக்காக இருக்கட்டும், அதை விட நம்மளுக்கு இருக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கிடையாதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், சரி ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு கொஞ்சம் முரண்பாடாக தான் இருக்கும். அதை நம்ம பார்த்து தான் எதையாக இருந்தாலும் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு நாங்கள் கொண்டுட்டு வந்துட்டோம். அதனால நான் முடிஞ்ச விஷயத்த நான் அம்மாக்கிட்ட சொன்னேன். இது மாதிரி நாங்கள் கடை ஆரம்பிக்க போகிறது யாருக்குமே அந்த அளவுக்கு பிடிக்கலம்மா அப்படின்னோடனே, அதோட மாமா வீட்டுக்கே நம்ம நேராக ஆரம்பிக்கிறதுனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம என்னமோ அவங்களுக்கு இடையூறாக இருக்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. நம்மளுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கஸ்டமருங்க நிறைய பேர் வர போகிற இடம் பக்கத்தில் கொஞ்சம் கடைத்தரலாம் இருக்கிறனால நம்மளுக்கு கொஞ்சம் காய்கறி கடை வச்சா போகுங்கிறனால தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டத்துலேயே அங்கே இடம் பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து எல்லாம் பண்ணுறோம். அன்றைக்கி சொல்கிறாரு, இது மாதிரி இங்கேயும் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறாருமா அப்படின்னோடனே, அவர் கிடக்குறாரு, நீ ஏன் அவரையெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்க, அவரை ஒரு இதாக நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னோடனே, அப்புறம் என்னம்மா பண்ணுறது, அவரை இது பண்ணாமல் எப்படி இருக்க முடியும், அவர் ஏன் தான் இப்படிலாம் இது பண்ணுறாரோ செய்கிறாரோ நம்மளுக்கு ஒன்றுமே எனக்கு புரியலம்மா. அவர் இந்த மாதிரிலாம் நம்ம அப்பா இருந்தப்பயும் சரி இப்பயும் சரி நமக்குன்னு நல்லது நினைக்கிறதுன்னு நமக்கு கிடையவே கிடையாது. அவர் எப்போதுமே நம்மளுக்கு இதாக தான் இருக்கிறாரு, பண்ணுறாரு, செய்கிறாரு. அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, பண்ண மாட்டேங்கிறாருன்னே தெரியல அப்படின்னோடனே, அதெல்லாம் புரிஞ்சுக்குவார், பண்ணுவார், செய்வார். எதையாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன ஒரு இது பண்ண முடியுமோ அதை நம்ம அடுத்த இதுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு, பண்ணுறதுக்கு, செய்கிறதுக்கு எதாக இருந்தாலும் நம்ம இது பண்ண வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி, நான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்துக்குவோம், எதாக இருந்தாலும் இது பண்ணிக்குவோம், செஞ்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னோன்னே, சரி ஓகே, நம்ம பார்த்துக்கலாம், பண்ணலாம், செய்யலாம். எதையுமே நம்மளுக்கு அடுத்த ஒரு இதுக்கு கொண்டுட்டு போகிறதா இருக்கட்டும், செய்கிறதா இருக்கட்டும், நமக்கு எதுவுமே இப்போதைக்கு நீ அவர்கிட்டலாம் ஒன்றும் பேசிக்காத, பண்ணிக்காத. அவர்கிட்ட பேசி என்ன ஆக போகுது சொல்லு, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். பேசினாலும் அவரெல்லாம் எதையும் புரிஞ்சுக்காத ஆள். அவர் புரிஞ்சுக்கவும் மாட்டார். அதனால் புரிஞ்சிக்க வேண்டியதில்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் நீ அமைதியாக இருந்துட்டு போகிறது தான் நல்லது. அமைதியாக இருக்கிறது தான் நமக்கு இப்போதைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, சரி விடு, அதெல்லாம் நான் இப்போதைக்கு எதுவும் சொல்ல விரும்பலை. எது சொன்னாலும் இப்போதைக்கு நம்மளால் எதுவுமே இது பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் இனிமேல் கொஞ்சம் கரெக்டாக நடந்துக்க வேண்டியது தான் அப்படின்னோடனே, நான் இனிமேல் இந்த சொத்தில் ஏதாச்சும் கையெழுத்து கேட்டாலோ எதாக இருந்தாலும் போன தடவை தான் எல்லாத்தையும் நான் எடுத்து கொடுத்துட்டேன், பண்ணிட்டேன், செஞ்சுட்டேன். இப்போ அதெல்லாம் நான் எதாவது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நமக்கு கிடையாது அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு சரி தான். எனக்கு தேவையில்லாத விஷயங்களை நான் என்றைக்கும் இது பண்ண போகிறது கிடையாது. பார்ப்போம், பண்ணுவோம், செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இது நான் முடிவு பண்ணேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இனிமேல் கொஞ்சம் கரெக்டான வேலை தான் நம்ம நடந்துக்கணும், பண்ணிக்கணும், செஞ்சுக்கணும். இனிமேலாம் அதை தவிர நம்மளுக்கு வேறு எதுவும்
இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் சரி ஓகே சரியான இது நமக்கு கிடைச்சா போதும். அதை நம்ம வந்து எதையுமே வந்து அடுத்த ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறதா இருக்கட்டும், செய்கிறதா இருக்கட்டும், இனிமேல் சொந்தக்காரவங்களையெல்லாம் நம்ம ஒரு இதாக நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அதே மாதிரி தான் நடந்துச்சு. ஒரு சில விஷயங்கள் வந்து அதே மாதிரி தான் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் அம்மாவும் வந்து எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக பேசினாங்க. எதாக இருந்தாலும் நீ எதுக்கு என்கிட்ட இனிமேல் எதாக இருந்தாலும் சொல்லுமா, நீ வந்து உன் குடும்பத்தை விட என்ன நீ முக்கியத்துவமாக நினச்சாலே இப்போதைக்கு போதும்